நம்ம சென்னையில இருக்க விஆர் மால்ல வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு ப்ரோகிராம் நடந்தது. அந்த ப்ரோகிராம்ல வந்து கொரியன் ஆர்டிஸ்டான ஆரா அப்படின்றவர் கலந்துக்கினாரு. அவர்கிட்ட வந்து மீடியால வந்து உங்களுக்கு யார பிடிக்கும்? எந்த ஆக்டர் பிடிக்கும்? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தளபதி விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமா பதில் சொல்லியிருக்காரு. விஜய் தளபதி. நம்ம தளபதி படமான கோட் வந்து 100 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ரீசென்ட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ப்ரொடியூசரான ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்கள் வந்து கேக் வெட்டி தளபதி அவர்களுக்கு ஊட்டி விட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. தளபதி அவர்களும் கேக்க வெட்டி அர்ச்சனா அவர்களுக்கு ஊட்டி விட்டாங்க. தளபதி இந்த சைடுல அப்படி போயிட்டு இருந்தாலும் வந்து இன்னொரு சைடுல வந்து காமெடியனா இருந்த வந்து சூர்யா அவர்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சது, ஹீரோ ஆயிட்டு அவர் படம் எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருக்குது. விடுதலை பார்ட் 2 வந்து வரப்போகுது. இதற்கிடையில வந்து அடுத்த படம் என்ன பண்ண போறாருன்னு கேட்கும்போது வந்து விலங்கு படத்தோட டைரக்டரான பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் இயக்கத்துல வந்து மண்ட தலைப்புல படத்துக்கு வந்து பூஜை போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட படமான அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் மேல வசூல் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த படமா என்ன பண்ண போறாரு கேட்கும்போது SK25 அப்படின்ற பேர்ல சுதா கவுங்கரா அவங்களோட இயக்கத்துல வந்து அடுத்த படத்துக்கு பூஜை போட்டுருக்காப்ல. இந்த படத்துல அதரா முரளியும் ஜெயம் ரவி வில்லனாவும் நடிக்க போறாங்களாம். இந்த படத்துல ஏற்கனவே சூர்யா தான் கமிட் ஆயிருந்தாரு. அவருக்கும் சுதா கவுங்கராக கருத்து வேறுபட அவர் விலகிட்டாரு. அதனால இந்த படம் வந்து சிவகார்த்தி நடிக்கிறதா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 250 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.